ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது, பயங்கரமான சம்பவம். ஏன்பா மக்களே, வேறு மாதிரி விளையாண்டுருக்கீங்களாப்பா? அதுவும் யாரை வந்து கலாய்க்கணும், யாருக்கு எது வராதோ அவங்கள இப்படி வச்சு செய்யலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது உண்மையிலேயே மக்கள் தான் கொடுக்குறாங்களா இல்லை பிக் பாஸ் கொடுக்குறாங்கன்ற ஒரு டவுட்டும் இருக்குது. என்னென்னா திடீர்னு பார்த்தா ஸ்டோர் ரூமில் ஒரு லெட்ரு வருது. நம்ம ரஞ்சித் சார் தான் அதை எடுத்துகிட்டு வரார். எடுத்துகிட்டு படுக்கும்போது பதட்டமாக வரார். அவர் சும்மாவே எல்லாத்துக்கும் பதட்டமாகப்பில், இதுக்கு பதட்டமாக மாட்டாரா? கூட கையோட சவுந்தர்யா கூட்டு வரங்க எல்லோரும் ஏதோ டாஸ்க் வந்திருக்கு பொழுது வந்து உட்காந்தவொடனே ஒரு லெட்டரை படிக்கிறார். என்னன்னா, இந்த வாரம் இந்த வீட்டில் நடந்த விஷயத்தை வச்சு ஒரு செய்தியாக வாசிக்கிறோம்னா அப்படின்ட்டு இதை ரயான் படிப்பார்ட்டார். ரயான் ஷாக் ஆகிட்டார். என்ன சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் படிக்கும்போது தான் தெரியுது, மக்கள் வந்துட்டு இந்த வாரம் இந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு செய்தியாக வாசிக்கணும், அதை யார் கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்போது மக்கள் வந்து எல்லாருக்கும் சவுந்தர்யாவுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சொன்ன அடுத்த நிமிஷம் சவுந்தர்யா ஷாக் ஆகுறாங்க. ஐயோ நானா, என்னையே இதில் கோத்து வரீங்க, மக்களை ஏனே இப்படி மாட்டி விட்டீங்கன்ற மாதிரி அவங்க ஷாக் ஆகிறாங்க. இதை நீங்கள் முத்துக்களை குத்துனா கூட முத்துவாவது செம்மையாக பண்ணியிருப்பார், என்ன ஏங்க அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ சௌந்தர்யா பற்றி உங்களுக்கே தெரியும். ஆனால் நேற்று அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரொமோஷன் டாஸ்க்கு நேற்று வந்து நடந்துச்சு. அதில் அவங்க சொன்ன விஷயங்கள் அந்த முத்துக்குமரன் டீமில் இருக்க எல்லாருமே நல்லா பேசுனாங்க. ஆனால் இந்த படுபாவி தீபக் பண்ணுறாரு பாருங்க வேலை, செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இங்கே வந்து சௌந்தர்யா என்ன அக்கப்போர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய அக்கப்போர் ஒரு சில டைம் பண்ணுவாங்க, அவங்க அறியாமல் பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்கள இன்னுமே பிடிக்குது. நிறைய விஷயங்கள் தவறாக போனாலும் இன்னும் அவங்கள பிடிக்கிறதுக்கு காரணம் அவங்கள மீறிய ஒரு விஷயம் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி அதிரடியான டாஸ்க்லாம் திடீர்னு வருது ஃபேன் ஜோன் சொல்லிட்டு. அதேமாதிரி இன்னொரு இது கூட வந்துச்சு நேற்று. அதில் வந்துட்டு மேனேஜர்ஸில் யார் சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அதிகப்படியாக முத்துக்குமரனுக்கு தான் வந்து மக்கள் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் சீசன் 8 இந்த வாரம் எப்படி இருந்துச்சு? போன வாரத்தோட நல்லா இருந்துச்சா, இல்லை இந்த வாரம் கொஞ்சம் மொக்கையாக தான் போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.